இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ரைட்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் 7 மார்க் ஆர் 4 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெனீவா கன்வென்ஷன் ஆன் ஹியூமானிட்டேரியன் லா. ஜெனீவா கன்வென்ஷன் ஆன் ஹியூமானிட்டேரியன் லா. இந்த ஜெனீவா கன்வென்ஷன் பர்டிகுலராக எதை பற்றி பேசுது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியணும். இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி சைன்டு பிட்வீன் 1864 and 1949 that defined worldwide norms for humanitarian treatment in times of war. 1864லேருந்து 1949 அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரீட்டிஸாக சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டிஸ்லாம் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், எப்படி ஹியூமானிட்டேரியன் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு மனிதனை எப்படி நடத்தணும் டூரிங் த டைம்ஸ் ஆஃப் வார், போர்க்காலங்களில் ஒரு மனிதனை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத அந்த 4 ட்ரீட்டிஸும் சொல்லுது. தீஸ் ட்ரீட்டிஸ் ஆர் சைன்டு பிட்வீன் 1864 and 1949. ஃபஸ்ட்டு ட்ரீட்டி எப்போ சைன் பண்ணப்பட்டதுன்னா 1864, டு ப்ரிசர்வ் ஹியூமானிட்டி. இந்த ட்ரீட்டியோட ஃபோக்கஸ் என்ன, எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால், டு ப்ரிசர்வ் ஹியூமானிட்டி. அண்ட் தென் ஃபாலோடு பை செகண்ட் ட்ரீட்டி 1906, அண்ட் தென் தேர்ட் ட்ரீட்டி இன் 1929, அண்ட் ஃபோர்த் ட்ரீட்டி லாஸ்ட் ஒன் 1949. இந்த லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ட்ரீட்டி 1949 சைன் பண்ணப்பட்டது. இதில் 196 நாடுகள் கலந்துக்கிட்டது. 196 countries came together to form the fourth treaty, which is still effective today. இன்ன வரைக்கும் எஃபெக்டில் இருக்குது இந்த 4வது ட்ரீட்டி, 1949 சைன் பண்ணப்பட்ட ட்ரீட்டி. இந்த ஜெனீவா கன்வென்ஷனோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, மெயின் எய்ம் என்ன அப்படின்னு ஒரு வரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், திஸ் கன்வென்ஷன் ப்ரொடெக்ட்ஸ் த ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆஃப் வார். திஸ் கன்வென்ஷன் ப்ரொடெக்ட்ஸ் த ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆஃப் வார், நாட் ஓன்லி பிரிசனர்ஸ் பட் ஆல்சோ சிவிலியன்ஸ் டூரிங் த டைம்ஸ் ஆஃப் த வார் அப்படின்னு சொல்கிறேன். இந்த போர் கைதிகளை பாதுகாக்கிறது தான் எதோட வேலை அப்படின்னு சொன்னால், இந்த ஜெனீவா கன்வென்ஷனோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவிலியன்ஸ், நாட்டில் உள்ள குடிமகன்கள், மக்கள், இவங்களை பாதுகாக்கிறது தான் இந்த ஜெனீவா கன்வென்ஷனோட முக்கிய நோக்கம். இப்போ ஒன் பை ஒன்னாக ட்ரீட்டி என்ன சொல்லுது, ஃபஸ்ட் ட்ரீட்டி சைன் பண்ணாங்களே 1864, அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் டீல்ஸ் வித் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஜூர்ட் அண்ட் சிக் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் த ஃபீல்டு. அந்த இன்ஜூர்டு பர்சன்ஸு, சிக் பர்சன்ஸு எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்டி பேசுது. ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் டீல்ஸ் வித் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஜூர்ட் அண்ட் சிக் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் த ஃபீல்டு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் யாராவது இன்ஜூர் ஆனால், சிக் ஆனால் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வெரி ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் இன் 1864. அதை பற்றி பேசுது. டு ப்ரிசர்வ் ஹியூமானிட்டி அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அண்ட் தென் செகண்ட் கன்வென்ஷன், சிக், இன்ஜூர்டு அண்ட் ஷிப் ஒர்க்டு மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அட் சி. போர்க்காலங்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒரு பர்சன் சிக்கானவோ, இன்ஜூர் ஆனவோ, இல்லை கடற்படையில் ஒருத்தர் இன்ஜூர் ஆகுறாரு, சிக் ஆகுறாரு அப்படின்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் செகண்ட் கன்வென்ஷன். அண்ட் தென் தேர்ட் கன்வென்ஷன் கவர்ன்ஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் டூரிங் த டைம்ஸ் ஆஃப் த வார். தேர்ட் கன்வென்ஷன் தான் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னால், ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆஃப் வார். போர் கைதிகளை அடைச்சி வச்சுருக்காங்க, போர் கைதிகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் தேர்டு கன்வென்ஷன். அண்ட் தென் ஃபோர்த், ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிவிலியன்ஸ் அண்ட் தேர் ப்ரொடக்ஷன் டூரிங் வார். ஃபோர்த் கன்வென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிவிலியன்ஸ் அண்ட் தேர் ப்ரொடக்ஷன் டூரிங் வார் ஆர் காம்பேக்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு நான் இந்த 4 கன்வென்ஷனும் கிட்டத்தட்ட சுருக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் டீல்ஸ் வித் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஜூர்ட் அண்ட் சிக் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் த ஃபீல்டு. செகண்ட் கன்வென்ஷன் சிக், இன்ஜூர்ட் அண்ட் ஷிப் ஒர்க்டு மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அட் சி. தேர்ட் கன்வென்ஷன் கவர்ன்ஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் டூரிங் த டைம்ஸ் ஆஃப் த வார். ஃபோர்த் கன்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிவிலியன்ஸ் அண்ட் தேர் ப்ரொடக்ஷன் டூரிங் காம்பேக்ட் ஆர் வார். ஓகே. அண்ட் தென் ஒரு 3 புரோட்டோகால் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 3
ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த 3 ப்ரோட்டோக்கால் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் டீல்ஸ் வித் த ப்ரொடெக்டிங் விக்டிம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட். டீல்ஸ் வித் ப்ரொடெக்டிங் victims of international armed conflict. Second one, protection of non-international armed conflict victim. And then third, protection of distinguished new insignia. இதனா இன்சைனியானா என்னங்க அப்படின்னு சொன்னால், that somebody is a member or has a particular position in a group. இன்சைனியாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், ஒரு 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 ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் மெம்பராக இருப்பார், இல்லை ஒரு குரூப்புக்கு ஒருத்தர் மெம்பராக இருக்கிறாரு, ஒரு குரூப்பில் ஒருத்தர் மெம்பர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு பேர் தான் என்னது, இன்சைனியா அப்படிங்கிறது. இதை வேறுபடுத்தி பார்க்குறதுக்காக இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறாங்க. சிவிலியன்ஸ்லேருந்து வேறுபடுத்தி பார்க்குறதுக்காக, ஆர்மடு ஃபோர்ஸஸ்லேருந்து வேறுபடுத்தி பார்க்குறதுக்காக இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறாங்க. தேர் ஆர் 3 protocols. First protocol deals with protecting victims of international armed conflict, and then protection of non-international and conflict victim. Third one, protection of distinguished new insignia, INSIGNIA. Okay, and then main rules of Geneva Convention. The Geneva Convention main rules என்னங்க அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். Prisoners of war are protected against all form of violence and insult. இப்போ போர் கைதிகளை போர் நேரங்களில் கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எதுவும் வயலன்ஸ் நடக்கக்கூடாது, இன்சல்ட் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் ரூல். ஜெனிவா கன்வென்ஷன் மெயின் ரூல் அதான், முதல் ரூல். அண்ட் தென் if a person is injured, they should receive immediate medical attention. If a person, anybody, armed forces-ஆக இருக்கலாம், சிவிலியன்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு நபர் இன்ஜூர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால், காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இம்மிடியேட்டாக அவருக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற 2வது ரூல். 3வது ரூல், தே ஆர் என்டைட்டில் டு ஆல் நெசசிட்டிஸ் லைக் ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங். எல்லா பேசிக் நீடு என்ன இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபுட்டு, ஷெல்ட்ரு, கிளாத்திங். They are all treated, must be treated humanly. மனிதனாக நடத்தணும். அவன் போர் கைதி, போர் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை கொடூரமாக நடத்துறது, க்ரூயல் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரைட். ஜெனிவா கன்வென்ஷன் அப்ளைஸ் டு ஆல் 196 countries. யாரெல்லாம் இந்த ஜெனிவா கன்வென்ஷனை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு பூரா இது பொருந்தும். 196 நாடுகள் இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஜெனிவா கன்வென்ஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜெனிவா கன்வென்ஷன் நாட் ஓன்லி ப்ரொடெக்டிங் பிரிசனர்ஸ் ஆஃப் வார், அண்ட் தே ஆல்சோ சேஃப்கார்ட் ஹியூமானிட்டி டூரிங் த டைம்ஸ் ஆஃப் வார். பிரிசனர்ஸ் ஆஃப் வாரில் உள்ளவங்களை மட்டும், போர்க்கைதிகளை மட்டும் தான் பாதுகாக்குதா ஜெனிவா கன்வென்ஷன்? இல்லைங்க, அதையும் தாண்டி ஹியூமானிட்டி பாதுகாக்குது, சிவிலியன்ஸை பாதுகாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜெனிவா கன்வென்ஷன் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். 4 மார்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் தீம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. திஸ் கன்வென்ஷன் ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிறது தான் மெயின் தீம். 4 ட்ரீட்டிஸ் இருக்குது, 3 ப்ரோட்டோக்கால் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரீட்டிஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளோ தூரம் நான் சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் ரூல்ஸ் ஆஃப் ஜெனிவா கன்வென்ஷன் ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.